வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். உண்மை வெல்லும். என்ன பேர் உங்களுக்கு? நாகவலி மேடம். என்ன வயசுமா? எனக்கு 25 ஆகுது மேடம். எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க மேடம். லவ் மேரேஜா? ஆமாங்க மேடம். எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? எனக்கு 22 இருக்கும் மேடம். அதுக்குள்ள எப்படி 3 குழந்தை பிறந்தது? அப்போ 22 20 இருக்கும். அது 2019 கல்யாணம் பண்ண மேடம். எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. இப்போ என்ன வயசுன்னு தெரியல. 19 வயசு. 19 வயசு இருக்கும் மேடம். படிச்சியா? நான் 5th வரைக்கும் தான் மேடம் படித்தேன். அம்மா அப்பா சண்டை போட்டு அவங்க தனித்தனியாக இருந்தனால படிக்க முடியல. ஏன் அப்பா அம்மா சண்டை போட்டு வீட்டில எல்லாம் பசங்க படிக்கிறது இல்லை மேடம்? படிக்கிறாங்க மேடம். என்னை ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. நான் ஹாஸ்டலில் ஒழுங்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணனுங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா தனியாக போயிட்டாங்க. அதில் ஒரு நாள் எங்கள் அம்மா வேற ஒருத்தவங்க குழந்தைங்க மாட்டிக்கிச்சுனால ஹிந்தி பேச தெரியாதனால எங்கள் அம்மா ஹிந்தி பேச போயிட்டு எங்கள் அண்ணனுங்களை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டானுங்க, எங்கள் அம்மா கூட ஓடி போயிட்டானுங்க. அப்போ எங்கள் ஆயா தாத்தால என்னடா வந்தவொன்னே அம்மா கூட போயிட்டியே அப்படின்ட்டு சொல்லி அவங்க அதோட போனாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கெல்லிஸ்னால அது எனக்கு ஹாஸ்டல் நான் நம்பி போனேன். அது ஓம் மாரி பிடிச்சிச்சுன்னா ஒரே மண்டிலாம் ஈர்ப்பெண்லாம் இருந்தனால லீவு டைமில் தீபாவளிக்கு விட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு எங்கள் அப்பா எல்லாமே நல்லா பார்த்து மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாரு. ஒரு நாள் எங்கள் சின்ன அண்ணன் எங்கள் அம்மா பாப்பா ஒரு நாள் விடுங்க, நான் இட்டுன்னு போயிட்டு வச்சுட்டு அனுப்புகிறேன்னாங்க. அன்றைலேருந்து எங்கள் அப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணேன், நானும் எங்கள் அம்மா கூட போயிட்டேன். எங்கள் அம்மா கூட தான் இருந்து ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பசங்க கூட சேர்ந்துன்னு ரொம்ப கெட்ட பழக்கெல்லாம் பண்ணிக்கின்னு பசங்களை அடிக்கிறது கொள்வது அந்தமாரி இதில் போயிட்டு ரொம்ப பிரச்சனையாகி போலீஸ்காரங்களாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நானும் எங்கள் அம்மா தனியாக எங்கள் அண்ணனுங்க விடலை கூட இருந்து. அப்போதான் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் எங்கள் வீட்டுக்காரு பழக்கமாகி எங்கள் வீட்டுக்கார் லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வேணாம் எங்கள் அண்ணனுக்கு அடிப்பானுங்கன்ட்டுன்னு எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு நான் அடித்தானுங்க வேணாம் அப்படின்ட்டுன்னு நான் ட்ரெயினில் வியாபாரம் பண்ண பார்த்து இவர் கையெல்லாம் அறுத்துக்கின்னு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் கொள்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லி கூட மீண்டும் வறுக்கட்டாயமாக பற்றி லவ் பண்ணாங்க. லவ் பண்ணி சரின்ட்டு ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு போனது எங்கள் அண்ணனுக்கு அடித்தானுங்க. அவனுங்க எங்கள் வீட்டுக்காரையும் அடித்தாங்க, என்னையும் அடித்தாங்க. இல்லை அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன். நானும் சரி மனசு மாதிரி இந்தமாரி அண்ணனுங்களால பிரச்சனையாக இருக்குது, இனிமேல் தான் வாழ விட மாட்டுறாங்க அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் மேடம். சரியான முடிவா அது? தப்பான முடிவு தான் மேடம். மறுபடியும் இதே தப்பு பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? இல்லை மேடம், அப்பா அம்மா ஒன்றா ஃபேஸ் பண்ணி வளர்த்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது. இல்லை மேடம், அவங்க பண்ண தப்பு தானே மேடம். இப்போ நான் அப்போ எப்படி மாட்டிக்கினேன்? நாளைக்கு உங்கள் குழந்தைய அதே தானே சொல்லும். அதனால தான் மேடம் இப்போ அந்தமாரி அவ கூட இருந்தால் மேடம் நானே இவ்வளோ பொறுத்து பார்த்தேன். முடியல மேடம் என்னால். அவர் கேட்குற கேள்வி பசங்களை அடிக்கிறது அதனால முடியாதான் மேடம். எனக்கு என்ன பண்ணுறாரு அவரு? அடிக்கிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு. சின்ன தப்பு பண்ணாலும் குழந்தைங்களை அடிக்கிறாரு. சின்ன சவுண்டு தூங்குற டைமில் அழுதா குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாரு. என்ன வயசு குழந்தைங்களுக்கு? 1 வயசு 3 வயசு 5 வயசு மேடம். அந்த பையன் தேப்பாடும். அது பக்கத்தில் தான் மேடம் இருக்கும் ஸ்கூலு. அங்கே போயிட்டு ஒருத்தவங்க அந்த குழந்தை தொட்டு இல்லாத யாரை பார்க்க போனால் பச்சை பேசி எப்படி அழுவா அடிச்சு சாவச்சிருவேன். எனக்கு என்னன்னு தெரியாது. குழந்தைங்களை எனக்கு கண்ணுக்கே தெரியாது. நான் ஒரு சைக்கோ மாரி அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க மேடம். காலைல உள்ள கூட நான் சொல்லி பார்த்தேன், இந்த மாரி இருக்காத பசங்களுக்கும் சரி எங்களை கண்டுக்கிறதே கிடையாது மேடம். என்னால கேட்கக்கூடாது, உனக்கு வீடு இருக்கா, நீ வீட்டில் தான் இருக்கணும், உன் வேலை நான் அதை மாவட்டம் பார்க்கணும், என்னால் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன வயசு பசங்களுக்கு? பசங்களுக்கு பெரிய பையனுக்கு 5 வயசு, பொண்ணுக்கு 3.5 வயசு, பையனுக்கு 1.5 வயசு மேடம். ஒன்றும் இல்லை மேடம், செவ்வாய்க்கிழமை குளிர் எடுக்குது ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். நான் ஒரு நைட் வண்டி போயிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு. டிரைவரா? ஆட்டோ ஓட்டுறேன். நான் தூங்க போகிறேன், ஃபேன் ஆஃப் பண்ணாரு. சரி நான் டைம் ஆயிடுச்சுன்ட்டு லாஸ்ட் எக்ஸாமு சரி டைம் ஆயிடுச்சுன்னு பையனை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தண்ணி எட்டுன்னு வர சொன்னார். நான் இப்படி பார்த்து இப்படிதான் மேடம் தான் நான் இப்படி உச்சி கொட்டுறேன். நீங்கள் என்ன ஆக போதோ தெரியலையா, ஐயோ எனக்கு மண்டை சைக்கோ ஆகுதுன்ட்டு இந்த ஃப்ரிட்ஜை ஒரு எட்டி வச்சு உள்ளே போய் சிலிண்டரை தூக்கி போட்டு உடச்சி ஃபோட்டோவெல்லாம் உடச்சி எங்கள் அண்ணன் இறந்துட்டான். இப்போ போன வருஷம் இறந்துட்டான். இப்படி மஞ்சா கம்மல் கிட்னி எல்லா டைலிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப இறந்து. அவனுக்கு 3 பசங்க இருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு பாதுகாப்பு ஓசம் இருந்து எங்கள் அண்ணனை விட்டுட்டாங்க. அவன் அப்பயே காட்டினா பொண்ணு பார்க்குறியே என்ன பார்க்க மாட்டியே அப்படின்ட்டு அவன் இறந்துட்டான். அவன் இருந்தா கூட சப்போர்ட்டா எனக்குன்னு கேட்க யாரும் இல்லை சப்போர்ட். எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு. இன்னொரு அண்ணன் இருக்காரா? இருக்கான். அவன் சரியில்லை, அவன் குடிச்சா நல்லவன். அவன் இல்லைன்னா இது பண்ண அவனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான். அது பண்ணி இது பண்ணிட்டு எங்கள் அம்மாவே எங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? கல்யாணம் ஆகியிருக்காங்க. இவர் அடிச்சுட்டே இருக்கா, அதுமாதிரி பண்ணிட்டு இருக்கா. நான் பண்ணிட்டேன். நான் கிளம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். நான் யார் அக்கா? எங்கள் மாமா, எங்கள் சொந்த மாமாவோட பொண்ணு வீட்டுக்கு. எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே நான் போயிட்டேன்.
போயிட்டு அங்கே இருந்தது மாதிரி சொன்னேன், சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே மீண்டும் மீண்டும் பேசிட்டு ஒரே பச்சை பச்சை பேசுகிற, அப்படியே எதனா ஒன்று பண்ணிக்கலாமா, உன்னை நம்பி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போகக்கூடாதுன்றாங்க. அவராக தான் கூட்டின்னு அது கூட கூட்டின்னு போக மாட்டேன்னா, அடிக்கடி உங்கள் அம்மா வீடுனா இருக்கும், உங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் யாருனா கொச்சை கொச்சையாக பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியல. உங்கள் அம்மா வீட்டுக்கும் போக முடியல, எங்கள் அம்மா வீட்டுக்கும் போக நான் அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் இவர் மட்டும் எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாமா, அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அவங்க அம்மா வீடு பக்கத்தில் இருக்கு, போகலாம். பையன் இந்த மாரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், அதனால தங்கச்சிக்கு பாதிப்பாகுது, நீங்கள் வராதீங்க, அவன் என்னைக்கு நல்லா இருக்கானோ அன்றைக்கி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு நான் அவங்களும் சொல்கிறாங்க. இவன் சரியில்லைனா தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் ஒரு ஃபங்க்ஷனால எனக்கும் பிள்ளைங்களை கூப்பிடணும் ஆசை தானே. இவன் இந்தமாரி பண்ணால் நான் எப்படி கூப்பிட்றது, அவனால தான் உங்களையும் கூப்பிட முடியாது இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் அவங்க வீட்டுக்கோ போக முடியாது, எங்கள் அம்மா வீட்டுக்கு சரி காலையில் போகிற சேங்கெல்லாம் வந்துடுறேன் மேடம். கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்களுமே எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க, பிரசவத்துலேருந்து எல்லாமே. என் வீட்லேயே தான் இருந்தேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போவே இல்லை. கல்யாணம்லேருந்து ஒரு நைட்டு கூட எங்கள் அம்மா வீட்டில் தங்கினது கிடையாது. போரிட்டுனா அது கூட இட்டுன்னு போக மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. எங்கள் மாமியார்ட்ட சொன்னால் அவன் இப்படிதாம்மா பைத்தியக்காரமே பண்ணுறான், நான் என்னம்மா பண்ணுறது, நான் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் சொல்கிறத கேட்டுன்னு இவருக்கு அடிமையாக நைட்டு 11 மணி 12 மணி 1 மணிக்கு வராரு. அந்த டைமில் நான் சமைச்சு இவருக்கு கொடுக்கணும் சோடா. குழந்தைங்களே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டுறாரு, ஒரு பாசமாக நடந்துக்க மாட்டுறாரு. எப்போ பாரு குடிச்சிக்கின்னு ரொம்ப மென்டல் மாரி பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டம். ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட அவன் பயந்துன்னு கட்டில் கீழே போய் ஒழிஞ்சிருவான் மேடம். முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து மண்டிலே கொட்டுறாரு. நான் சொன்னேன், நீ தான் மென்டல் மாரி பண்ணுற, அந்த குழந்தை மென்டல் ஆக்கிறதுக்கு மண்டிலே கொட்டுறியா, இது உனக்கே நல்லா இருக்கான், எனக்கு தெரியும், நீ வாயை முன்னு போய் நீ அடி வாங்குவா அப்படின்னு என்னையே கேட்குறாங்க மேடம். நிறையா இதுவாக பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்டாட்டிங்கெல்லாம் ஓடுதுன்ட்டு நம்மளே டார்ச்சர் கொடுங்க. அந்தமாரி போகிறாங்க இந்தமாரி போகிறாங்க, நீ போனால் உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் உத்தரவாதம் இல்லை, கேரண்டி இல்லைன்றாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. நான் எங்கேயும் என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க போகிறாங்கன்னா அது அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. நீயும் அதெல்லாம் என்கிட்ட பேசி என்கிட்ட சொல்கிறேன். நானும் அந்தமாரி போகிறேன், நான் சொல்கிறேன், நான் அந்தமாரி நடந்துக்கிறேன், நான் ஏமாலே நான் தப்பி இந்தமாதிரிலாம் பேசுகிறேன்னு. இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது, நீ அந்தமாரி போயிடுவேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ராத்திரியில் நைட்டில் வருவார், வண்டிக்கு போனார்னா இப்போ நான் இந்த வாரமாக 2 வாரமாக தான் வந்து என்னை வாட்ச் பண்ணுறேன். நைட்டில் நான் யாருக்கு ஒன்றா இருக்கேன், நான் கொண்டு ஒரு லைட்ரு காணா கூட யார் வந்தா, எவன் வந்தான், அது காணும், இது காணும், எவனோ வர வச்சுக்கிறேன், யார் உண்மையை ஒத்துக்க, உண்மையை ஒத்துனா நான் வர வைக்காத எப்படி மேடம் உண்மையை ஒத்துக்க முடியும்? எதுக்கேத்தாலும் எதனாவும் ஒன்று பேசிட்டு சண்டை தான் மேடம். இல்லையா? குழந்தைங்க இருக்காமா? இருக்காங்க மேடம். பசங்களை கொண்டு வாங்க. ஆனால் இதுங்களாம் ரொம்ப அப்பா மேலே பாசம் மேடம். வந்தாலுமே அப்பா அப்பான்னு உயிரை விடுங்க மேடம். ஆனால் அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் இதோட அதுக்கப்புறம் போயிடுறாரு. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லலாம் தலைக்கு சுடு தண்ணி போட்டாலுமே மயக்கச்சு பாத்ரூம் 2-3 டைம் போயிட்டாரு. நான் அப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், காமிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மேடம். வரமாட்டேன், ஆனால் மென்டலா நான் நல்லா தானே இருக்கேன், என்னென்ன அதுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ ரெக்கார்டில் கூட பயம் காட்டுறாரு, நீ எங்கே போய் அவங்க கூட இருக்க என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, இதுக்கே நான் சைக்கோவாகனே, எனக்கு மண்டலம் ஒரு மாதிரி ஆகுது, உன்னால் இந்த குழந்தைங்க பாதிக்க நீ பாதிப்ப ரொம்ப. அவர் அடித்தாலுமே எதனா ஒன்று ஆகிடுது மேடம். அந்த பல்லு வலிக்குது, போன வாட்டி அடித்து சரக்கு அடிச்சினாலே அடித்து கண்ணு கிஞ்சி இங்கே கிஞ்ச மண்டை கிஞ்சி ஒரு குத்துனாலுமே எங்கன்னா எனக்கு எதனா கிஞ்சிடும் மேடம். ஒரு 2 வருஷமா அடிக்காமல் இருந்தாலும் இப்போ மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு மேடம். எந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் மேடம் கால் பண்ணி, நான் 100 கால் பண்ண அவட வரேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் மேடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் எதுக்கு மேடம், நீ அவங்களோட போய் இருக்கலாம், என்னையாவது விட்டாலும் நான் நிம்மதியாக பிள்ளைங்களை அங்கங்கே கூட்டிப்போம். வாரத்தில் 1 நாள் கூட்டிட்டு பணம் அவங்க அப்பா வார்த்தை சமாளிச்சு வச்சுக்கிறாங்களா, நான் ஊரை சுற்றணும் வீட்டில் இருக்க முடியாதா, நான் கால் ஓடிக்கினே இருக்குமா அப்படின்ற. அப்போ நீ மட்டும் 4 இடத்துல சுற்றுறிய மேடம், நான் இந்த குழந்தைங்களை வச்சுன்னு அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கேன், இதுங்க எங்கன்னா வெளியே போய் விளாட்னாலும் அடிக்கிற, போ அதை ரோட்டு வண்டி வருதுன்ட்டு. நீ எங்கன்னா கூட்டின்னு போனால மேடம் பார்க்கு பீச் ஆகுது, சொந்த ஆட்டோ என்ன மேடம் இருக்குது, நீ காசா மேடம் செலவு பண்ண போகிற, அதுங்க கொஞ்சம் ஜாலியாக லைஃப் இது பண்ணாங்க. ஃபேமிலியெல்லாம் எதுக்கு மேடம், குழந்தைங்க பொண்டாடி பிள்ளைங்க சந்தோஷமா வச்சு தானே மேடம் ஃபேமிலியே. உன் சந்தோஷத்தை வரைக்கும் பார்க்குறேன், எங்களை கண்டிப்பே மாற்ற மேடம். எப்படி சொன்னா சரி சரின்று அதுக்கப்புறம் உன் வேலையை நீ காமிக்கிற. ஏன்னா கேட்காலே நம்மளுக்கு அடிமை, நம்ம என்ன சொன்னா தலையெடுத்து நீ இருந்தா ஆகணும், உன் தலையெடுத்து இந்த பசங்களை பார்த்துக்கிட்டு உன் கடமை தான். ஆம்பளைங்க எந்த ஊரில் உங்க பசங்க பார்க்குறாங்க, என் பொம்பளைங்க தானே இட்டுன்னு போய் ஸ்கூலில் வரும். அது நான் சொல்கிறேன், அப்போ ஆம்பளைங்க இவ்வளோ பெரிய ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க, அப்போ அவங்களாம் ஆம்பளையா இல்லையா, அவங்களாம் குடும்பமா இல்லையா, நீ ஏன் போயிட்டுன்னு போய் விட மாட்டேன். இந்த பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு, இந்த பொண்ணை பால்வாடி கிளப்பி விட்டுட்டு, இந்த பையனை வச்சு அவங்க வரத்தை விட நான் சமைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் இருப்பேன் மேடம். கூட்டின்னு வர்றது இல்லை. நானே இந்த 3 பசங்களை பார்ப்பேன், நீ எதுக்கு மேடம் எனக்கு, அதுக்கு நான் தனியாகவே நான் சொல்லலாம். எதனா பேசணும்னா ட்ரெஸ் அதெல்லாம் ஆகிட்டு உன்னை ஓட விட்டுருவேன், உன்னை சும்மாலாம் விட மாட்டேன், உன்னை எதனா பண்ணிடுவேன், அடுத்தவங்க தான் பிளாக்மெயில் பண்ணுறது. இப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மென்டலாக இருக்குது. ஒன்று எதனா போட்டு உடைக்கலாமா, இல்லை இவங்களை எதனா அடிக்கலாமா, உங்களை எதனா பண்ணலாம். உன்னை எவ்வளோ தாண்டி கேட்குறது, எவ்வளோ வீடு எத்தனை வாட்டி பேருக்குனாலும் பசங்க விளையாடுறது குப்பையாக தான் மேடம் இருக்கும். இன்னும் வீடு இருக்குன்னா எல்லாரும் வீட்லேயும் அப்படி தான் இருக்கா, அவங்க வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்கேன் நீட்டாக இருந்தால் அவங்க கூட 2-3 பேர் ஒத்தாசையாக இருக்காங்க, அவங்க வீடு சுத்தமாக இருக்கு மேடம். நான் ஒரு ஆள் இந்த 3 குழந்தைங்களை பார்த்துருவேன், நீ போகிற உங்கள் இஷ்டத்துக்கு வருவார், குளிப்பார், துணிமாதா தூங்குவார், போவார். சரி ஒரு பெட்ரூமில் பாடு, இந்த பசங்க ஹாலில் டிவி இருக்கு விளையாடுறேன்னா எவன் வர போகிறான், என்னென்னத்துக்கு நீ உள்ளே போக சொல்கிற, எதுக்கு என்ன உள்ளே போக சொல்கிற அப்படின்னு நாங்கள் படுக்கிறேன். அப்போ இந்த பசங்க
கத்துனுங்க அப்ப தூக்கி அடிக்க போறேன் பாரு இப்ப அப்படின்னு டென்ஷன் ஆகுது. அப்புறம் நான் என்ன மேடம் பண்றது? நான் எங்க மேடம் இட்டுன்னு போறது? ஒரு நிமிஷம், பசங்களை எடுத்துட்டு போங்க. ஒரு குழந்தைங்க உடம்புலாம் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மருந்தை ஊத்த மாட்டேன்னு கேக்குறாங்க. அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடும். என்ன நோய் இருக்கு நம்மளுக்கு என்ன மேடம் தெரியும்? ஒரு ஹாஸ்பிட்டல் போனா தானே மேடம் ஒரு 200 ரூபாய் சொல்லி நீ குடிக்கிற எவ்வளவு பண்ற செலவு பண்ற, ஒரு 200 ரூபாய்ல என்ன மேடம் ஆயிட போற? இந்த சுடு தண்ணியோட ஏதோ சொன்னீங்க. அதுதான் மேடம் அவருக்கு சுடு தண்ணி ஊத்துனா மயக்க அடிச்சு வேண்டார் மேடம். 2019 2020 நான் கேட்டேன் என்னத்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு. இல்லை சின்ன வயசுல நம்ம மாடியில இருந்து கீழே விழுந்துட்டேன் குப்பை கொட்டை பார்த்தேன் அப்படின்னாரு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க அம்மா பார்த்தான்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம்னாலும் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு கோவம் அதிகமாக வருது. அது கூட்டின்னு போய் காமியா வேணாம், நான் மென்டல் நான் நல்லா தானே இருக்கேன், நீங்க தான் உங்க கையில தான் இருக்குது, நான் டென்ஷன் ஆகுறதா ஆமா வருதோம், உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு, நீ தான் நான் பத்திரமா பார்த்துக்கணும், நீங்க இப்படியே பண்ணிட்டா நான் விட்டு வச்சுட்டு போயிட்டு வேற லைஃப் எடுத்துன்னு போயிடுவேன், அப்புறம் நீங்க தான் பதங்கொழிவேன். நான் எதுக்கு பதங்கொழிய போறேன்? நீ விட்டு போனா எங்களுக்கு நிம்மதி தான். நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்க போறேன், பசங்களை வச்சுக்கிறேன். நான் மற்றவங்கள மாரிலாம் போயிட்டு இன்னொரு வாழ்க்கை எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சம்பாதிக்க தரமாக நான் சம்பாரிச்சு நான் காப்பாற்றிப்பேன் பசங்களை அப்படின்னு தான் மேடம் நான் சொல்றேன். விட்டுட்டும் போக மாட்டேன். எப்படியே சித்திரவதை பண்ணா என்னதான் மேடம் பண்றதுனால உனக்கு புரியல எனக்கு. நானா மேடம் மென்டலா ஆவன்றேன். சரி விடுடா கத்தனா. என்ன கத்தி கத்தி பேசுற? என் வாய்ஸே அப்படிதான், உன் வாய்ஸும் அப்படிதானா? உன் கத்தல உங்க அம்மா உங்க ஆத்தா உங்க அப்பா கிட்ட வச்சுக்கணும். ஜிபேல ஒரு காசு அனுப்புவார் மேடம். எதா இருந்தாலும் நான் வந்து அவரை கேட்டு தான் பண்ணுவேனே. எங்க அப்பா 100 ரூபாய் 50 ரூபாய் கேட்டாருன்னா அவரை கேட்டானோ நான் ஜிபேல இருக்கிற காசுலாம் செலவாகுது, நான் யாருக்கு அனுப்புறேன்? அவனுக்கு அனுப்புவேன், உங்க அப்பா உங்க ஆத்தாளுக்கு அனுப்புறேன்னு கேட்குறேன். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கனால ஏதோ 100 ரூபாய் அதோட கேட்டு தான் மேடம் அனுப்புவேன். அம்மா கிட்ட போகக்கூடாது கொல்லக்கூடாது. எங்க அம்மா வாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் அவங்க அம்மா 3000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம். துணி எடுக்க 3 ரூபாய் எடுத்துக்கலாம் வாடகை கட்டிட்டேன். துணி எடுக்கல. என்னன்னா அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிற 10 ரூபா சம்பாதிக்க போக மாட்டேறப்ப எங்க அம்மா உட்காந்து எனக்கு தெரியும் கிறிஸ்மஸ் தானே எடுத்துக்கலான்றேன். எங்க அம்மாவா நான் காசு தரேன், பசங்களுக்கு எதனா வாங்கி தரேன் வான்றாங்க. அதுவும் குடும்பம் உனக்கு கேஸுக்கும் காசு தரேன்றான், உனக்கு குடிக்கிறதுக்கும் காசு. எந்த மாமியார் மேடம் அந்த மாதிரி பண்ணுவாங்க? ஒரு சின்ன சண்டை இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு காலவு சரி விட்டுரு, என் மேலே நான் தப்பே இல்லைன்னா என் மேலே தப்பு விட்டுருன்றுவேன். அப்போ கூட விட மாட்டார். 4 அவர் 5 அவர் சிவராத்திரி மாரி விடிய 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 பக்கத்தில் என்ன கேட்டால் அவங்களும் கேட்கறது. கதவு சாத்திடுவார், டாப்பால போட்டு வெளியே ஓட முடியாது, உள்ளே போட்டு அடிக்கிறாரு, ஈர்கொள்ளையெல்லாம் அடிக்கிறாரு, கையெல்லாம் வலிக்குது, இந்த சைடு கழுத்து வலிச்சு விட்டுறா அழுகுறான், விட மாட்டுறான். என்ன தண்ணி மொண்டை கொடுத்து உனக்கு கொடுக்கலையா? அப்படி இப்படி கொச்சை கொச்சா பேசுறது எனக்கு காது குத்தே கேட்க முடியல. நான் எப்படிலாம் உனக்குள்ள பச்சை பச்சா கேட்குறேன், நீ எப்படிதான் நீ இருக்கிற அப்படின்றாரு. ஒரு குழம்பு செஞ்சா கூட இது எனக்கு பிடிக்காது, உன்னை கேட்டா நல்லா கேட்காத குழம்பு, நான் வச்ச குழம்பு எனக்கு செய்யறது தானே நான் எனக்கு தெரியாதுதான் நான் செய்ய முடியும். அவங்க வீட்டில் அதாவது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, அப்படி இப்படி செய்கிறாங்கன்னா அதுக்குன்னு அவங்க வீட்டில் போய் நான் கற்றுக்கு நான் வர முடியும். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். அவங்க ஒய்ஃப்லாம் நல்லா செய்கிறாங்க, இவங்க ஒய்ஃப் நல்லா செய்கிறாங்க, எங்கள் அம்மா எப்படி செய்வாங்க, அவங்க அம்மா அப்படி செய்வாங்கன்ற. நீயும் என்ன சமையல்னு சொல்ல மாட்டேற, செஞ்சாலும் இந்த பிடிக்கலன்ற. நாகவல்லி என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு மரியாதையே இல்லை. அதுதான் மேடம் உண்மை. அது ஏன் இல்லை? நீ படிக்கல, அதுதான் மேடம், நீ வேலைக்கு போகல, சரியில்லை, நீ அட்லீஸ்ட் இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறனால நீ படிச்சு சொந்தமா வேலை பார்த்து கொஞ்சம் கையில காசு உனக்கு தேவையானது வச்சிருந்தா இப்படி உன்னை ட்ரீட் பண்ண மாட்டாரு. அதுக்கு தானே இவ்வளவு அடிச்சுக்கிறது. நிறைய பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம எதுக்கும் தேவையில்லை. எங்க அம்மா அப்பா மட்டும் ஒழுங்கா நான் படிக்க வச்சிருந்தாங்க எனக்கு இந்த லைஃபே வேணான்னு எங்க அண்ணனுங்களாதான் அவங்க பட்டு தப்பனாலே போய் எனக்கு பாதிப்பாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 1000 2000 ட்ரெயின் ரூட்ல சம்பாதிப்பேன் மேடம். நானே போனேன், எல்லாரும் போனோன்னா அந்த பொண்ணு இப்படி சம்பாதிக்கணும். எனக்கு அப்பெல்லாம் காசு நினைக்கிறேன், எங்க அம்மாட்ட கொடுப்பேன். எங்க அம்மாவுக்கு விவரம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மா என்ன மாரி சின்ன வயசுலேயே ஓடி வந்து பெங்களூர்ல இருந்து எல்லா பாஷையும் கத்துக்கினே சென்னைக்கு வந்துதான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி இருந்தாங்களே. எங்க அண்ணன் சின்ன ரொம்ப பாசம். அவன் சாகுற டைம்ல கூட இருக்க உள்ள மேடம் 5 நிமிஷம் உயிர் போகுது, அவ்வளோ ஆரோக்கியம். வீட்டுல நைட்டு வானா அவளே ட்ரெஸ் எத்தணும் வா அப்படின்றான் மேடம். நாளைக்கு சாவ போறான் மேடம். இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி பேச நான் வரேன்டான்னு நைட்டு வண்டி கூட போகாது, எங்க அண்ணனை பார்க்கணும். வீட்டுல வந்து சாயங்காலம் 3 மணி மட்டும் 2 மணி மட்டும் எனக்கு தூக்கம் வருது. நைட்ல வண்டி போயிட்டா வேணா போவானான்ட்டு நான் அப்படி இப்படின்னு பேசி சண்டை போட்டு இட்டுன்னு போயிட்டு அங்கங்க டீ வாங்கி குடிச்சு வீட்டுக்கு கிட்ட போயிட்டேன் மேடம். 2 நிமிஷம் மேடம் உயிர் போயிடுச்சு. கண்ணை தொடர்ந்து பார்த்தா எனக்கு மனசே கேட்கல. என் உயிரே அவன் தான் மேடம், எனக்கு ஒண்ணுனா அவன் தான் மேடம் வருவானே. அவனே போனதுல இருந்து எனக்கு மரியாதை இல்லை மேடம். ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சு. அவன் அம்மாட்ட போகிறான். அவன் எங்க அம்மா கூட தான் இருந்தான் தனியா, அவன் ஃபேமிலி எங்க அம்மா தனியா தான். அவன் இருந்தனால வாரத்துல ஒரு நாள் கூட்டிட்டு போய் அவன் பேசுவான், டே வாடா இட்டுன்னு வாடா தங்கச்சி இட்டுன்னு வாடா அப்படின்னு பேசி ஒரு சப்போர்ட் வாப்பான். அவன் செத்துல அவன் சமாதியை பார்க்க கூட என்னால போக முடியல மேடம். எனக்கு எவ்வளவு அதிகமா மேடம் வேதனையா இருக்கு. என்னடா இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது, அப்படி மாட்டிக்கிட்டே தவிக்கிறமே. ஒரு அம்மாவுக்கும் ஒரு ஏற்பா இருக்க முடியல, ஒரு அண்ணனோட சமாதியும் போய் நிம்மதியா பார்க்க முடியல. ஏன் போக முடியல?
இவர் விட மாட்டாரு, கூட்டின்னு போக மாட்டாரு மேடம். இவரு காத்து ஓனாதான் மேடம் கூட்டின்னு போவாரு, இல்லைன்னா கூட்டின்னு போக மாட்டாரு மேடம். இப்ப எங்க அண்ணன் பொண்ணு கூட ஹாஸ்டலுக்கு ஒரு டைம் கூட்டின்னு போனாங்க. காரியம் கூட ஒரு வருஷம் நிம்மதியா பண்ணல. என் பேரை ரொம்ப பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு எங்க பெரிய பாப்பா எனக்கு கை அவனே இது பண்ணி கண்ணடியில விட்டு பிரச்சனை பண்ணி அது கூட நிம்மதியா ஒரு வருஷம் காரியம் கூட நிம்மதியா பண்ண விடல மேடம். ஆத்மா சாந்தி அடிச்சு தான் நான் கூட எவ்வளோ கஷ்டத்துல இருந்தா கூட இந்த மாரி நம்ம வாழ்க்கையும் இருக்கு. அந்த அண்ணன் பசங்களும் பார்த்து ஒரு 10 ரூபா கொடுக்க முடியல, ஒரு 8 பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நான் வேணான்னு விட்டு போனா கூட என்னை விட மாட்டாரு. எதனா ஒன்று பண்றாருன்னு பயமா இருக்கு மேடம். எங்க போனாலும் நான் எங்க போய் என்ன ஸ்டேஷனுக்கு போனாலும் ஸ்டேஷன்ல பேசி அனுப்பிடுவாங்க. வெளியே வந்தா நீ அங்கெல்லாம் போறியா அப்படிலாம் போறேன்னு அடிச்சு சித்திரவதை போனாரு. அதுக்கு பயமா இருக்கு மேடம். எங்க அம்மா கிட்ட போனாலும் அங்க எங்க அம்மாவை அடிச்சு எங்க அம்மாவை சண்டை போடுவாரு. எங்க அம்மா இருக்கு அந்த மாதிரி கெட்டதுக்கு எங்க அம்மாவை அடிச்சு எங்க புருவத்தை கீச்சிட்டாரு. ரொம்ப லவ் பண்ண முன்னாடியே சம்மாடி அடிச்சாரு மேடம். எங்க அம்மா வேணாம் மூஞ்சிலா வீங்கிடுச்சு, வேணாண்டி என் பூத்தி தேங்காம சரி அண்ணனுங்களால நிம்மதியிலேயே ரொம்ப சொல்லியா இருக்கேன்ட்டு தான் மேடம் நான் அந்த வாழ்க்கையிலே வந்தாலும் நிம்மதி இல்லை மேடம். என்ன அவருக்கு எதனா ஒண்ணுன்னா அவர் பசங்களையும் என்னைய பார்த்துக்க மாட்டேன். எங்க அம்மா வேணாம், மற்ற டைம்ல எங்க அம்மா தேவைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு மேடம். அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்க அம்மாவை. மற்ற டைம்ல இட்டுன்னு போய் விட்டா எங்க அம்மா வீட்டுக்கே போகக்கூடாது, நான் சொல்றதான் சட்டம் அப்படின்றாங்க மேடம். அவரை வர சொல்லுங்க. சும்மா வீட்டுல இருந்தா வண்டிக்கு எதனா போய் 10 ரூபா சம்பாரிச்சு எதனா கடன் கட்டுறான்னா நான் பணம் அழிகிறேன்றான் மேடம். பணம் அழிஞ்சு நானே கோட்டையா மேடம் கட்டினேன். ஒரு சாப்பாடு செலவுக்கு என்னால காசு தானே மேடம் வேணும். என்ன இவ்வளோ அவ்வளோவது லிஸ்ட் போட்டு வாங்கின்னு வா, எவ்வளோ மளிகை ஜாமான் ஆகுது கணக்கு போட்டு அட்டையை எடுத்துன்னு வந்து கொடு. இப்போ இங்கே நீங்கள் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போனா என்னை எப்படி மேடம் பண்ணுவார்? இப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ வந்து சொல்ல வேண்டியதானே மேடம். என் மேலே தப்பு இருந்தால் நீ வந்து சொல்லு, அதை நான் திருத்திக்கிறேன், நான் மன்னிப்பு கூட கேட்டுடுறேன். எதுவுமே இப்போ நான் உனக்கு அடிமையாகவே எங்கள் பெற்றவங்களையும் பார்க்கக்கூடாது, 4 ஜார்ஜ் அனுப்பியும் பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி மேடம்? உண்மையிலே சைக்கோவா இல்லை சைக்கோவே நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். உனக்கு என்ன பண்ணினா உனக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு என்னன்னா இவர் ஒழுங்கா இருக்காரு, வாழ ஒழுங்கா நான் வாழ்றேன், இந்த மாதிரி சண்டை கிட்ட போடாம நான் நீ ட்ரீட்மெண்ட் திருந்து வர நினைக்கிற? இல்லை மேடம். அதெல்லாம் நான் ஒதுங்கிடுறேன், என்னை விட்டுருன்ற. நீ எங்கன்னா எங்கே வந்தாலும் நீ மாட்டிக்கணுன்னா என் கண்ணில் நீ வேற மாதிரி ஆயிடுவேன், உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படி பிளாக்மெயில் பண்ணால் நம்ம போகிறதுக்கும் வழி இல்லை. இப்போ நான் எங்கே போய் நான் இருப்பேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் மேடம் பிரச்சனை. நீ என்ன வேலை பண்ண வெளியே போனா? நான் எதனா கம்பெனி வேலைக்கு கூட போயிடுவேன் மேடம். ஆனால் எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப பிரச்சனையாயிடும் மேடம். இங்கே வந்துட்டேன். வணக்கம்ப்பா. ஏண்டா பாப்பா? ஆஹா மேடம். அவளே தைரியமா உட்காந்துருக்கா. உட்காந்துருக்கா? அவள் தலையெழுத்தீங்க வந்து உட்காந்து தலையில எழுத்தா? நீ நல்லா பாத்துக்கிறியா? நீ நல்லா பாத்துட்டேன்னா வந்து உட்காருவாளா? நான் தான் மேடம் குறை வச்சுக்கிறேன். எப்படி உட்காந்துக்கிறா தரல? கேட்டு பாரு, அவ எவ்வளோ குறை சொல்றா, இவ்வளோ சொல்றா. சொல்லுவா. ஏன் 3 பிள்ளைங்களை தூக்கிட்டு இங்கே வரத்துக்கு என்ன அவளுக்கு தலையில எழுத்தா? எதுக்கு டிவி முன்னால வந்து உட்காந்து பேசணும்? நீ நல்லா பார்த்துருந்தியாண்ணா? நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. எப்படி பார்த்துக்கணும் குடும்பத்தை? எவ்வளோ அழகா இருக்கும் பசங்க. பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ப்பு வேண்டாமா சொல்லு? ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளி விடுறீங்க? பசங்களுக்கு அப்பா தான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஹீரோ யாரு? அப்பா. அப்பாவை பார்த்து தான் பசங்க கற்றுக்கும். நம்ம என்ன நல்லது சொல்லி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நீ வாழறத பார்த்து உன்னை பார்த்து தான் பசங்க கற்றுக்கும். அப்பா எப்படி இருக்கணும்? எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்து பாரு. அவர் பேசினார் தானே மேடம் அதை கற்றுக்கிறதுக்கு. கண்டுக்கிறதே இல்லையே மேடம். அவர் வேலை என்னவோ அவர் தான் பார்க்குறாரு. அந்த பசங்க என்ன படிக்குது, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன ஆகணும், இப்படிலாம் இரு, நான் அப்பா அம்மாலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நீ இப்படிலாம் இருன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீ பேசியிருப்பியா மேடம்? கடைக்கு வெளியே இருக்கிற கடைக்கு போனால் கூட குழந்தைங்களை தூக்கின்னு போ கத்துறாங்க, இருக்க மாட்டுறாங்க. அப்போ நானே சுமக்கணும்னு எனக்கு தலையெழுத்தான் மேடம்? உன் தலையெழுத்து நீ வாழ்ந்துதான் ஆகணும், நீ இருந்தா அவனை கஷ்டப்பட்டுதான். உனக்கு தலையெழுத்து இல்லையா? அப்போ நீ பார்த்துக்க மாட்டியா உன் பிள்ளைங்க தானே? அப்பான்னா அவ்வளோ உயிரை விடுறதுங்க பசங்க. என்னதான் காலையிலேருந்து நைட்டு மட்டும் நான் பார்த்துருந்தாலும் அப்பா கிட்ட தான் மேடம் ஓடுதுங்க. அப்படி இருக்க பார்த்து நீ எப்படி மேடம் இருக்கணும்? எவ்வளோ மேடம் நான் அட்வைஸ் பண்ணி உனக்கு நாங்கள் வேற என்ன சொல்ல போகிறோம்? பொண்டாட்டியும் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, நல்லா சம்பாதிக்கிறாரம்மா நல்லா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சம்பாதிச்சுதான் மேடம். நான் இப்போ வந்து சரியாக சம்பாதிக்கிறது இல்லை. நைட்டு வண்டிக்கு போனால் கூட காசு இல்லை, வண்டி ஓட்டலை அப்படி இப்படின்றாரு. கேட்டேன் என்ன பணம் கேள்வி. நான் எதுவுமே கேட்குறேன், நீ சம்பாதிக்காத போ, உன்ட்ட நான் காசு கை நீட்டி வாங்குறது இல்லை, நீ ஏன் வைப்பேன், எனக்கு தேவையான காசு நான் கேட்டு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். எவ்வளோ நல்ல கப்பல் தெரியுமா நீங்கள்? உனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா, நல்லா பார்த்துக்கலாம்ல அவளை.
இது வரைக்கும் உனக்கு அடிமையாக தான் மேடம் இருந்திருக்கேன். உன்னை மீறி நான் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது மேடம். அப்படின்னா நீ எப்படி மேடம் நான் பார்த்துக்கணும்? ஒரு பெத்த தாய் வீட்டுக்கு எட்டு போயிட்டு வரதுல என்ன மேடம் உனக்கு கஷ்டமா இருக்கு? அங்கங்கே பொண்டாட்டிங்கெல்லாம் போய் அம்மா வீட்டில் விட்டு 3 மாதம் 4 மாதம்லாம் தனியாக ஆம்பளைங்க இல்லை மேடம். உன்னை அப்படியே மேடம் விட்டு காலையில் போகிற சேங்காலம் 8 வரும். அதில் என்ன மேடம் உனக்கு கஷ்டமா இருக்கு நான் கேட்குறேன். இப்போ எங்கள் அம்மாவே நான் பார்க்கக்கூடாது. அப்போ உனக்கு கஷ்டன்ற மற்ற மட்டும் எங்கள் அம்மா என் கூட இருக்கணுமா? உங்கள் அம்மா எதுக்குன்னா சப்போர்ட்டிவாக வராங்களே? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றா மட்டும் என்னை ஓடுன்றல நான் போகிறேன்ல எங்கள் அத்தன்ட்டுன்னு. உன்னால அவங்களும் என்னை வர வைக்க மாட்டாங்க. நான் அந்த 4 செவத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை முடியணுமா மேடம்? கேட்டால் உன் பையன் சரியில்லை, அதனால உன்னை எப்படி வர வைப்பேன் அப்படின்னு உண்மையிலதான் குற்றம் சாட்டி வைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா தம்பி உங்ககிட்ட? சொல்லுவியா? என்கிட்ட பதில் சொல்லுவியா? நீ அவளை நடத்துற மாதிரி உன்னை யாராவது ஒன்னு அப்படி நடத்தினா உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தம் இருக்கு உன் மனசுல, யோசிச்சு பாரு. அவளுக்கு ஒரு மனசு இல்லையா? அவளுக்கு ஒரு சுயமரியாதை இல்லையா? அவளுக்கு நம்ம இப்படி எல்லாம் வாழணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கியா அன்னைக்கு? அது விடுங்க மேடம், கதை நான் சொல்லுங்க மேடம். என்னப்பா என்னப்பா சொல்லுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணா மேடம் என்ன நீதான்ப்பா சொல்லணும். வந்தா பாத்துப்பேன் மேடம், வரலன்னா பாத்துப்பேன், வரலன்னா போட்டும். அப்புறம் நீ மிரட்டுறியாமே, வெளியே போனா நீ ஒன்னாவது பண்ணிடுவேன் ஒன்னு மிரட்டுறியாமே. அதெல்லாம் எப்படி மேடம் நீ பண்ணுவ? அதெல்லாம் சும்மா பாத்துட்டு அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் முட்டாளா? உனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்களா? மேடம் வந்தா பாத்துப்பேன் மேடம், இல்லன்னா பாத்துங்க. வந்தா பாத்துக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? அவள்தான் மேடம். நீ பாத்துக்கிறதுக்கு என்ன கடவுளா? வந்தா பாத்துப்பேன். அப்படியே பேசுற நீ. நான் வந்தா பாத்துப்பேன். 3 குழந்தைங்களுக்கோசம், இல்லைன்னா அவங்க இஷ்டம் என்ன பண்ணாங்க. குழந்தைங்க உனக்கு தேவையில்லையா? உனக்கு குழந்தைங்க தேவையில்லையா? அவங்க அம்மாவே கூட்டின்னு போயிட்டு என்ன ஏதோ பேசுமா, நல்ல முடிவெடுமா, அவனை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எது பண்ணுமா அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க. போயிட்டு அந்த மேடம்கிட்ட உண்மையை சொல்லு, எல்லாம் இந்த மாரி பண்றான்னு சொல்லுமா, நானும் பேசுறேன் அப்படின்னாங்க. அவங்க இவனை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது, குழந்தைங்களை மிரட்டுறது, அடிக்கிறது எல்லாம் சொல்லி உள்ள போடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதனால உன் ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? புரியுது மேடம். அவனாண்டா நீ பிச்சு குத்தா கூட போ, நான் 1 வருஷம் 2 வருஷம் தானே, ஆனா எனக்கு எப்படி இருந்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும். எனக்கு எடுக்க 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் வெளியே வந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். உன் உயிருக்கு கேரண்டி இல்லை. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் மேடம், என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மேடம். நான் நிம்மதியா இருக்கிறேன் மேடம், எனக்கு என் லைஃப் நான் தனியா இருக்கேன் மேடம். மேடம் அவங்க யார் பார்த்தாலும் சரியா ஆகாது மேடம். சரி மேடம், நானே வந்து கேட்கறேன், என்ன வாழ விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுறேன், விடுங்க மேடம். நீங்க சைக்காலஜிக்கு நான் தான் மேடம் நான் அவர் உங்கள்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணலாம் தான் மேடம் வந்தேனே. உனக்கே தெரியாம கூட நீ பண்ணிட்டு அதெல்லாம் எப்படிமா எனக்கு தெரியாம பண்ணுவேன்? சொல்லிருக்கியே, சும்மா பயம் காட்டுறதுக்கு நான் பேசுவாங்க. ஏன் பயம் காட்டுற? முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், நான் ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், இங்க வர பெண்கள் எல்லாம் வந்து அவங்களோட உரிமைகளை பத்தியும் சுயமரியாதை அதை பத்தியும் ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப வந்து உணர்வோட இருக்காங்க, அது அவேரா இருக்காங்க. பல விஷயங்கள் அவங்க பேசுறது, நான் பேசுறது லாங்குவேஜ்லயே இருக்கு. அதை நான் ஏன் அப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, இத்தனை வருஷமா நான் 2011 டிசம்பர்லேருந்து இப்போ 14 வருஷம் ஆச்சு இந்த வேலை. இது பல விஷயங்கள் கடந்து வந்திருக்கோம். பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சைடில் இருந்த ஒரு சில தவறுகளை நம்ம சரி பண்ணியிருக்கோம். சும்மா தேவையில்லாம பழிய போடுறது, தேவையில்லாம கிண்டல் பண்ணுறதுவங்களை எப்படி நம்ம இக்னோர் பண்ணோம், கண்டுக்காம நம்ம வேலையை பண்ணிட்டே இருக்கணுங்கிறது கத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கும், பெண்களோட சுயமரியாதை. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களோடும் தான். பட் பெண்களோடு ஏன் ஜாஸ்தியா சொல்றேன்னா, ஒப்ரெஷன்னால தான். நீங்க எப்படி இருந்தாலும், எங்க பிறந்திருந்தாலும், எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஸ்கின் கலர் இருந்தாலும், பெண்ணுன்னா அது ஒரு படி கீழே தான்னு ஒரு ஒரு ஜெனரேஷன்ஸா அப்படி இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த பெண் உரிமைக்காகவும் பெண்ணோட சுயமரியாதைக்காகவும் இவ்வளோ போராடுறோம். ஸோ அதை நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. அதோட ரிசல்ட், அதோட நிஜமான ஒரு ஒரு
சேஞ்ச் நான் இப்போ இந்த ஷோல பார்க்குறேன். இங்க வர இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பண்ணேன். அந்த பொண்ணு அழகா சொல்றா. அவ சொல்லும் போது எனக்கு அதிசயமா இருந்தது. நான் தேவையே இல்லையா அவனுக்கு, நீயே ரொம்ப தெளிவா தானே இருக்க. அதுதானே பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா, ஒரு பப்ளிக் ஃபோரத்துல வந்து பேசுறோம்னா, நம்மளோட தேவை மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா அந்த ஒரு அவேர்னஸும் அந்த ஒரு எம்பவர்மெண்ட்டும் அங்கே நடந்திருக்கணும்ல. அது நான் ரொம்ப அழகா இங்கே பார்க்குறேன். அதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கரகாட்டக்காரங்களோட ஒரு எபிசோடு நம்ம பண்ணினோம். அதில் வந்து பல பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ஹஸ்பண்டோட உணர்வுகளை புரிஞ்சுக்கல, நீங்கள் வந்து பெண்களுக்கு முட்டாள்தனமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க கோவம் நியாயமானது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பெண்கள் பப்ளிக் பிளேஸில் போய் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடினா நம்ம ஒத்துப்போமா? மாட்டோம்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் அவரும் சொல்கிறாரு. பட் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு பப்ளிக் ஃபோரம், இது பல பேர் பார்க்கறது ஒரு இடம். இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணி, அவள் போடுறது ட்ரெஸ்ஸை பார்த்து, அவள் செய்யறது வேலையை பார்த்து அவளை ஜட்ஜ் பண்ணி அந்த ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா, எனக்கும் இந்த பெண்களை பார்த்து நீ ட்ரெஸ் இப்படி போட்ட அதனால தான் உனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவோ குழந்தைகள் அபியூஸ் பண்ணப்படுறாங்க. எவ்வளவோ பெண்களுக்கு அந்த மாதிரி கொடுமை நடக்கும்போது அவ நைட்ல வெளியில போனா, அவ சரியா ட்ரெஸ் பண்ணலன்னு அந்த விக்டிமையே விக்டிமைஸ் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது இல்லை. அப்ப அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு சின்னதா ட்ரெஸ் போட்டுட்டு ஆடினா நமக்கு அது அசிங்கமா தெரியுது. இன்னொருத்தருக்கு இப்படி புடவை கட்டிட்டு இந்த கையை காமிச்சிட்டு இந்த தலையை இப்படி போட்டுட்டா அசிங்கமா தெரியுது. கரெக்டா? ஸோ இட் இஸ் வெரி ரிலேட்டிவ். ஒவ்வொருத்தரோட பார்வையும் ஒவ்வொருத்தரோட பிலீஃபையும் பொறுத்து இருக்கு. ஸோ அதை ஜென்ரலைஸே பண்ண முடியாது. என்ன நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியும்? அந்த பெண்ணுக்கு எது சரிப்படுறதோ, அவளோட சாய்ஸ் என்னதோ, அதை நம்ம தடுக்க முடியாது. நான் வந்து புடவை கட்டிட்டு எனக்கு இங்கேருந்து இங்கே வர காமிச்சா பரவாயில்ல, இதே இங்கேருந்து இங்கே வர காமிச்சா எனக்கு ஓகே இல்லை, இங்கெல்லாம் காமிச்சா ஓகே இல்லை, இங்கே வர காமிக்கலாம். வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் ரிலேட்டிவ் தானே. ஒருத்தருக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு சரின்னு படாது. அதை எப்படி நம்ம ஜென்ரலைஸா சொல்ல முடியும்? ஸோ அந்த பொண்ணு கரகாட்டம் ஆடுறதும், அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் போடுறதும், பப்ளிக்கா போய் ஆடுறதும் அவளுக்கு ஓகேயா இருக்கு, அவருக்கு ஓகேயா இல்லை. அவரை நீ புரிஞ்சுக்கணும்னு நான் எப்படி அவள்கிட்ட சொல்ல முடியும்? என்னால் என்ன சொல்ல முடியும்? அது அவ உரிமை. இட் இஸ் ஹர் சாய்ஸ். இட் இஸ் ஹர் சாய்ஸ். How to dress, what to do with her life, how she wants to live her life is her choice. ஆனா அந்த சாய்ஸ் எடுக்கும்போது அந்த ஃப்ரீடத்தோட ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீ அதை முடிவு பண்ணிக்கோ. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழும்போது ரெண்டு பேரோடும் கன்சென்ட், ரெண்டு பேரோடும் இஷ்டம் அனிஷ்டங்கள் முக்கியம். அதை நீ கன்சிடர் பண்ணி பண்ணோங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பட் நான் ஆம்பளை, நான் சொல்றேன் எனக்கு இஷ்டம் இல்லாததை நீ பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லும்போது நான் அதை சப்போர்ட் பண்ணேன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஃப்ரெண்டு என்ற அடிப்பட்டதுலேருந்து உன்னை நான் தான் பார்க்குறேன். எந்த ஃப்ரெண்டு வந்து உன்னை பார்த்தா ஒரு எட்டு கேட்டான் மேடம்? ஃப்ரெண்டுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் லைஃப் அவன் பார்க்குறான். உனக்கு அறிவு இல்லை, உனக்கு 3 பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்ற அறிவு இல்லை உனக்கு. நான் சின்ன பையன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பெரிய இதுமாரி பேசுறேன். இப்போ நீ அந்த அளவுக்கு நீ நடந்து பார்த்துக்கணும்ல மேடம். எல்லா பொண்டாட்டி பிள்ளைங்களும் நல்லா தானே பார்த்துக்கிறானுங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே. நீ மட்டும் ஏன் அப்படி இருக்க? கட்டவன் பேச்சை கேட்டுக்குன்னு நீ இப்படி இருந்தா உன் வாழ்க்கை தான் ஃபாலோ ஆகும். அவனுக்கு நிம்மதியா தான் இருப்பானுங்க மேடம். நான் காலத்துக்கும் அடிமையா இருக்கணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையா மேடம்? ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வந்து உன்ட்ட மாட்டிக்க நான் பதம் கொள்ளிங்கன்ட்டுன்னு. இதே நீ பெண்ணா இருந்து ஆணா இருந்து அந்த மாதிரி பண்ணா நீ தாங்குவியா? நீ தெளிவாதான் இருக்க. நான் தெளிவாதான் மேடம் இருக்கேன். எனக்கு நல்ல ஃபேமிலி இருந்ததுனால அந்த அளவுக்கு நான் வந்து உயிர்ந்திருக்க மாட்டேன் மேடம். உண்மையிலேயே அதான் மேடம். எனக்கு இப்ப கூட போனா 10 ரூபா சம்பாதிக்க டேலண்ட் எனக்கு இருக்கு மேடம். என்னை நிம்மதியா வாழ விட்டா போதும் மேடம்.
எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது மேடம். அதுக்கு தான் மேடம் நான் இங்கே வந்தேன். அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அட்மிட் பண்ணும். ஆனால் மேடம் இருக்க மாட்டாரு மேடம். அவரு மேடம் எல்லாத்தையும் உடச்சிடுவாரு. இந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கிறவங்களுக்கு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல அது இது தனியா வச்சு அதை பண்ணுவாங்க. பட் அவர் வந்து ரெடியா இருந்தாருன்னா we can take it. என்ன பிரச்சனை அவருக்கு? ரொம்ப அக்ரெசிவ், ரொம்ப பிஹேவியரல், ஐ திங்க் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்க மாதிரி இருக்கு. மேடம் ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்தனால இதான் மண்டையில் ப்ராப்ளமான்னு தெரியல மேடம். சின்ன குழந்தைங்க சவுண்ட் தூக்கத்தில் குழந்தைங்க கத்துனா கூட டென்ஷன் ஆகிறாரு. தூக்கி படிச்சிருவோம் குழந்தைங்க. அவருக்கு சவுண்டு இஸ் ஹேவிங் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாரும் பேசும்போது ஹீஸ் ரேசிங், ஒருத்தர் பேசும்போது சாஃப்டாக பேசும்போது அவர் லிசன் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு இந்த சவுண்ட்ஸ் இரிட்டேஷன் இருக்கு. அது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். அண்டு இவங்க கூட ஏதாவது பேசுகிறவங்களோ இல்லை சத்தம் போடுறதோ கூட அவருக்கு ட்ரிகர் ஆகலாம். குழந்தைங்களுடைய சவுண்ட்ஸ், அதாவது மெயினாக இது வந்து பேசுறது கிடையாது, சவுண்டோடைய இரிட்டேஷன்ஸ் வந்து அவருக்கு இருக்கிறதுக்கு நம்ம இப்போ ஸ்லோ சொன்னா கத்தி கத்தி பேசுற அப்படின்னு ஒரு சின்ன வயசுனால அவருக்கு அப்படியே எனக்கு ஒரு மாறி ஐடியா அப்படியே ரொம்ப அவரே கத்த ஆரம்பிச்சு. நியூராலஜி அவருக்கு வந்து ஸ்டடி பண்ணுற வேண்டியதுக்கு நியூராலஜிக்கல், அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அண்ட் பிஹேவியரல் ப்ராப்ளம் கண்டிப்பாக அவர் ரெடியா நான் அப்படி சொன்னா கூட மாரி இது பண்றேன், அந்த மாதிரிலாம் விட்டா நான் செத்துருவேன், இல்லை அங்கே இருக்கிறவங்க எதனா ஒன்று ஆயிடும். இல்லை அவருக்கு செல்ஃப் ஹார்மிங் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஸோ கண்டிப்பாக கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியல. இவங்களையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப அவர் ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்காரு. அவர் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது அவர் ஒத்துக்கணுமே ட்ரீட்மெண்ட்க்கு. மேடம் யாரு பேசினாலும் இப்போ ஒரு வண்டி இப்போ ஓட்டுற டைம்ல ஒரு போலீஸ்காரர் இது பண்ணா அவங்களே ரூடா பேசி அவங்களே சண்டை போட்டு ஒரே பிரச்சனை பண்ற அளவுக்கு இவர் இருக்காரு. அவருக்கு எதனா ஒரு சீனா சொன்னா கோவம் பயங்கரமா வருது மேடம். அந்த கோவத்தினால அவர் என்ன ஆகுதுன்னு தெரிய முடியாது. அதெல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு நம்ம இதெல்லாம் பண்ணாமனு அவங்களே யோசிக்கிறாரு. இல்ல பர்சனாலிட்டி டைப் ஏதோ இருக்கு, பட் அது நம்ம அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அசஸ்மெண்ட் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஹீ நீட்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் ஒன்லி கவுன்சிலிங்கே போக முடியும். பிகாஸ் அவருக்கு அந்த கேட்குற தன்மையே இல்லை. ஆமா, கேட்கணுன்ற அந்த ஒரு இதுவே இல்லை. அந்த இன்னொன்று இமோஷன் இல்லை. குழந்தைங்களை அடிக்கிறோன்னு சொல்லும் போது, குழந்தைங்களுக்கு நீ வேணும்னு சொல்லும் போது கூட அவருக்கு பெருசா தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மைண்ட், அவருடைய இமேஜ், அவருடைய கௌரவம் இதெல்லாம் ஸ்பாயில் ஆகுதுன்ட்டு பயங்கர ஈகோயிஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப வந்து இந்த ஆம்பளை அவ எதுக்கு இங்க வந்தா, வேணா வர சொல்லுங்க பாத்துக்கிறேன், அந்த மாதிரி அவருக்கு அந்த ஒரு இந்த பர்சனாலிட்டிலேயே அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதுதான் வந்து அவர் இவ்வளோ தூரம் அக்ரெசிவா பண்ண. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடலன்னா பசி அவர் ரொம்ப எடுத்தோம்னா நம்ம ஒரு விளையாடுவோம். நான் அதே மாதிரி நான் கேட்டு நான் சாப்பிட கூட நீயா தான் கொடுக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் பசிக்கு மட்டும் அது பண்ணா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அங்கே பாருங்க அவருக்கு அவரை வந்து ரொம்ப சுப்பீரியரா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மேடம் இப்போ உனக்கு பசிச்சா நீ கேட்டா தானே மேடம் எனக்கு தெரியும். உன் பசியில் நான் போய் பூந்தா மேடம் பார்க்க முடியும். உனக்கு என்னம்மா வேணும்? இப்போ எது பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இவர் ஒத்து வருவாரா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம். இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டா கூட நான் என் லைஃப்பை பார்த்து நான் நீ பாத்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியும் மேடம். அம்மா வச்சுப்பாங்களா? வச்சுப்பாங்க மேடம். இப்போ கூட வான்னு எங்க அம்மா கால் பண்ணி. அம்மா கூட யார் இருக்காங்க? அம்மா கூட அம்மா தனியா இருக்காங்க, அப்பா தனியா இருக்காரு மேடம். பட் அவர் எங்களை தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அது இருக்கு. அது தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். அது சைக்கலாஜிக்கலா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ சைக்கலாஜிக்கலா அதை வந்து அவர் இல்லை நான் ஹார்ம் பண்ண மாட்டேன்னு அவரை எழுதி கொடுக்கணும். இருந்தாலும் இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, அது உண்மை. நீ பார்த்துப்பியா அவனை? நான் பார்த்துப்பேன் மேடம். சரி, ஐ திங்க் தட்ஸ் a best thing to do. அவர்கிட்ட இருந்து இவங்க ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு மேடம். எனக்கு அது பயமா இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணா சொல்றேன் அப்படின்னு. அவர் அவங்க பயம் தான். அதாவது இவங்களை வந்து அவருக்கு தெரியாத இடத்துல இவங்க இருக்கிறது நல்லது. எப்பவுமே ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்க சைட்லேருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீ ஒன்றும் இல்லைன்னா ஹாஸ்டலுக்கு போயிரு, இல்லை தைரியமா உங்க அம்மா கிட்ட போய் இருக்கேன்னா உனக்கு வேற ஏதாவது உதவி வேணுமானா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே மேடம். நாங்கள் அம்மா கூட போயிட்டு நான் எங்கன்னா தெரியாத இடத்துல வீடு எடுத்து நான் இருந்துக்கிறியா? போலீஸ்ல ஒரு இன்டிமேஷன் பண்ணிடுங்க மேடம், பண்ணிடுங்க. அது மெயின் மேடம். ஏன்னா என்ன எங்க பார்த்தாலும் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் அங்கே வந்து பேசிடுறேன் அவர்கிட்ட. அப்ப நீ உனக்கு வேற ஏதாவது உதவி வேணுமானா கேளு. உனக்கு காசெல்லாம் இருக்கா கையில? இப்போதைக்கு இல்லை மேடம். எங்கள் அம்மா தான் மேடம் நான் வந்ததுக்கு 2000 போட்டு விட்டாங்க. குழந்தைங்க உடம்புல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்கினேன் அவங்களுக்கு. இது பண்ண மேடம். அவங்களுக்கு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு நீ எங்க இருக்கேன்னு தெரியவே கூடாது. ஓகே மேடம். உனக்கு ஏதாவது காசு வேணும்னா இப்போதைக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிறது வரைக்கும் அது நான் ஹெல்ப் பண்ண சொல்றேன். ஓகே மேம். அதே மாதிரி அந்த பையனோடைய அம்மாக்கும் சொல்லி இப்போ பேசிடுங்க மேடம். இல்லைன்னா he will
பிகம் மோர் அக்ரெசிவ். இவங்க வேற போயிட்டாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகி என்ன ஆமா மேடம், ரொம்ப தெரியும். ஆமா மேடம், சமாளிக்க சைக்கோ முடியாது. ஆயிடுவா மேடம். அந்த பையனோட அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நீ அவரை விரும்பும் போது இவ்வளவு கோவக்காரராமா? இல்ல மேடம், அப்பெல்லாம் நல்லா இதுவா தான் மேடம் இருந்தாங்க. போதான் மேடம் அவருக்குள்ள இந்த மாதிரி ஆனவன கிக்கிரின்னுவாரு. மென்டல் மேல சோய்க்க மாதிரி பண்ணி இப்போ வந்து அதை விட்டுட்டு இப்போ நான் ஒரு மாதிரின்னு ஆரம்பிச்சிட்டாரு. வர ஸ்டார்டிங்ல தான் மேடம் எனக்கு ஆரம்பத்தே தெரிஞ்சுதான் நான் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் ஓடிட்டு இருப்பேன் மேடம். இதுக்கு தானே இவ்வளவு வாட்டி சொல்லுறது மேடம். அதெல்லாம் உங்க நிகழ்ச்சி பாக்குறதுக்கு முன்னாடி நடந்தது மேடம். அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அதுதான் மேடம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்மளே போறேன். நான் அப்போ வந்து தெரியாது மேடம் எனக்கு அந்த இதுல எங்க அண்ணனுங்களாலே ப்ரெஷர்ல தான் மேடம் நான் இந்த வாழ்க்கையிட்ட போனேன். ஒரு ப்ராப்ளத்துல காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போலீஸ்காரங்க ரொம்ப நம்மள டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்க உங்க அண்ணன் நம்மள கேட்கறதுனால தான் மேடம் நான் வந்து இப்ப இந்த முடிவு எடுத்தேன். இவனுங்க கரெக்டா இருந்து எங்க அம்மா அப்பா என்ன சேர்ந்து இருந்தானா நான் இந்த முடிவு எடுக்கணும். எனக்கு இந்த லைஃபே வந்திருக்காது மேடம். நல்லா இப்ப கூட எங்க மாத்திட்டேன். உங்களாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் என்ன பண்ணேன், உங்க அப்பனால தானே அப்படின்றா. இப்ப நீ எங்க அப்பா பிரிஞ்சனால தானே இப்ப என் வாழ்க்கை இந்த மாதிரி நடந்தது. சரியில்லாத உன்னாரத்துக்கும் ஒரு அண்ணன் அதுல ஒருத்தன் நல்லா பேசியிருந்தா அவன் இறந்துடா. இப்போ இவன் ரொம்ப அவன் இல்லாத டைம்ல ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்னையும் சண்டை வலிக்கிறது, எங்க அம்மா சண்டை ரொம்ப பண்றான். அவன் மென்டலா என்னன்னு தெரியல, அவன் மென்டல் மேல் பண்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி எங்க அம்மா எனக்கு சொல்லு, நான் வந்து பேசி எங்க அப்பா அம்மா கிட்ட கூட நான் போயிடுறேன் அப்படின்னு எங்க அம்மா அவங்ககிட்ட இருந்து மாட்ட முடியாது இப்போ தப்பிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கா? அவனுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கா. அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து மணி விற்கிறவங்க பண்ணாம டார்ச்சர் பண்ணா போயிட்டாங்க. இப்போ இன்னொருத்தவங்க வாய் பேசாதவங்களை வச்சிருக்காங்க. அது கூட நிம்மதி. அந்த பொண்ணு சம்பாதிக்குது, அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்குது. குழந்தை இல்லை சுத்தி ட்ராமா இருக்கு மேடம். எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இந்த சரி, இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கல, ஏன்னா நாளைக்கு உன் பசங்களுக்கும் இதே பிரச்சனை தான் வரும் மேடம். அது இருக்க கூடாது தான் மேடம். இப்போ குழந்தைங்களை பார்க்கும் போதே ரொம்ப எல்லாம் குழந்தைங்களே பயத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லாம உனக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உனக்கு எடுத்துக்கோ. அப்படியும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், கவுன்சிலிங் வேணும், உனக்கு ஏதாவது நிம்மதியா யார்கிட்டயாவது பேசணும்னு நினைச்சா நம்பர் வாங்கிக்கோ, பேசிக்கோ. உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அது இருக்கும். ஒரு யோசனை கேட்கறதுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா. ஒன்னு நீ ரொம்ப பாதுகாப்போட பாட்டுக்கோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா. ஒரே அட்வைஸ் பேச்சு கொடுக்காது. ஓகே மேடம். நீ வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசாதே. அவரோட ஒரு ஆர்குமெண்ட்டுக்கே போகாது. ஒதுங்கிதான் மேடம் இருக்கேன். பட் நீ பாதுகாப்போட இரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஃபினான்ஷியலா இப்போ உனக்கு ஷிஃப்ட் பண்ணறதுக்கான உதவி பண்ணுவோம். அது இல்லாம உனக்கு எப்போ வேணாலும் அட்வைஸ் கேட்டுக்கோ. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.